Hi, this is Mohan. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்குற சம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டரில் இருக்கிற ஒரு முக்கியமான கொஷின். ஏப்ரல் 2024 10th பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஃபைண்ட் த சம் ஆஃப் 9 கியூப் ப்ளஸ் 10 கியூப் ப்ளஸ் அப் டு 21 கியூப். கூடுதல் காண்க 9 கியூப் ப்ளஸ் 10 கியூப் டு 21 கியூப். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் இருக்கிற ஒரு சம்மு. எக்ஸாம்பிள் 2.57ல் செகண்ட் சப்டிவிஷன் கொஷின். முக்கியமான கொஷின், அது இல்லாமல் ரொம்ப ஈஸியான கொஷினும் கூட. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்க தொடர் சொல்லுங்க. 9 கியூப் ப்ளஸ் 10 கியூப் டு 21 கியூப். அவ்வளோதான்டா. இதை நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிடும். இது கியூப்ஸு, கணங்கள். கணங்களுடைய கூடுதல் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம எந்த தொடர் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த கியூப்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 1லேருந்து ரைட் பண்ணலாம். ஸோ 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், அப் டு 21 கியூப். அவ்வளோதான்டா. இப்போ நமக்கு தேவையான டோட்டல் வந்து நம்ம எங்கேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 9 கியூப்லேருந்து 21 கியூப் வரைக்கும் நமக்கு தேவை. அப்போ 8 வரைக்கும் நமக்கு தேவையில்லை இல்லையா? ஸோ அந்த தொடரை வந்து நம்ம என்ன பண்ணலாம், லெஸ் பண்ணிடலாம். ஸோ 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், அப் டு 8 கியூப் நமக்கு தேவையில்லை. ஸோ சம் ஆஃப் கியூப்ஸ் அப்படின்னாவே என்ன ஃபார்முலாப்பா? சம் ஆஃப் கியூப்ஸ் அப்படின்னாவே ஃபார்முலா என்ன, கணங்களின் கூடுதல் அப்படின்னாவே ஃபார்முலா வந்து n இன்ட்டு n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான்டா. ஸோ சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸுடைய ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதவே ஸ்கொயர் பண்ணிட்டா கியூப்ஸுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு தொடர் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு முறை ஃபார்முலா எழுதிக்கலாம். n இன்ட்டு n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் தொடரில் எது வந்து n 21, செகண்ட் தொடரில் n வந்து 8. ஓகே. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ n வந்து என்னதுங்க, 21 இன்ட்டு n + 1, அதை நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். 21 + 1 22/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்படி போட்டுடலாம்டா. அடுத்து செகண்ட் சீரீஸில் என்னடா இருக்கு, 8 இன்ட்டு 8 + 1 9/2. அவ்வளோதான்டா, by 2. இப்போ கேன்சல் பண்ணலாமா? ஸோ இங்கே பாருங்க, மேலே கீழே பாருங்க, 2 டேபிள் எது கேன்சல் ஆகும், 22 21 22, 1 2s are 2, 11 2s are 22. ஓகே, இங்கே 8 கேன்சல் ஆகும், 9 கேன்சல் ஆகுமா, 8, 1 2s are 2, 4 2s are 8. அவ்வளோதான்டா. இப்போ மல்டிபிள் பண்ணி எழுதுங்கடா. 21 11 மல்டிபிள் பண்ணுங்கடா. இங்கே 22 இன்ட்டு 11, சாரி 21 இன்ட்டு 11 மல்டிபிள் பண்ண என்ன வரும், 1 டைம் 21, மறுபடியும் இன்னொரு டைம் 21 போடுங்க. ஸோ 231 இது. அவ்வளோதான். ஸோ 231 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 4 9s are 36 ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க, இதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ 231 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், அதையே ரெண்டு முறை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ 1 எடுத்துட்டு 231 மல்டிபிள் பண்ணால் அதே 231. அடுத்து ஒரு ஸ்டார் போடுங்க. 3 மல்டிபிள் பண்ணும்போது 3 1s are 3, 3 3s are 9, 3 2s are 6. அடுத்து 2 டேபிள் மல்டிபிள் பண்ணுங்க. 2 1s are 2, 2 3s are 6, 2 2s are 4. ஆட் பண்ணால் 1 6 13 பேலன்ஸ் 1 12 13 பேலன்ஸ் 1 5. ஸோ இதுக்கு என்ன கிடைக்குது, 5 3 3 6 1 மைனஸ் 36 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36 இன்ட்டு 36 ஸ்கொயர் பண்ணுங்க. 6 6 are 36, 6 3s are 18 21. அடுத்து 3 மல்டிபிள் பண்ணும்போது 3 6 are 18 பேலன்ஸ் 1, 3 3s are 9, 9 + 1 10. ஆட் பண்ணுங்க, 6 9 2 1. ஸோ 1 2 9 6. ஸோ இந்த ஆன்சர்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ண போகலாம். பாருங்க, 5 3 3 6 1 மைனஸ் 1 2 9 6 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5 56 0 2 5. ஸோ என்ன உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், 52065. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான கூடுதல் சம். ரொம்ப